காஞ்சூரிங் ஃப்ரான்ச்சைஸோட 4th பார்ட் மூவி த லாஸ்ட் ரைட்ஸோட ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 5, 2025 ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியை டைரக்டர் மைக்கேல் சேவ்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த மெயின் ஃப்ரான்ச்சைஸில் வந்து 3rd பார்ட் மூவி த டெவில் மேட் மீ டூ இட் அதையும் மைக்கேல் சேவ்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த ஃப்ரான்ச்சைஸோட கிரியேட்டரான ஜேம்ஸ் வான் அண்ட் டேவிட் லெஸ்லி ஜான்சன் மெகுல்ரிக் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காஞ்சூரிங் 4th பார்ட் மூவிக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி ரைட்டராக இருந்திருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் வர போகிற 10வது மூவி இது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் இது வரைக்கும் $2 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் ஹையஸ்ட் கிராசிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொண்ட மூவின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 வந்த நன் பார்ட் 1 மூவி $366 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவியில் ஆஸ் யூஸ்வல் வாரன்ஸ் எட் அண்ட் லொரைன் வாரன் அப்படின்ற கேரக்டரில் பேட்ரிக் வில்சன் அண்ட் வெரா ஃபார்மிங்கா அவங்களோட ரோலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட டாட்டராக ஜுடி வாரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே வந்து அனபெல் கம்ஸ் ஹோம் மூவியில், காஞ்சூரிங் 3rd பார்ட் மூவிலலாம் அந்த கேரக்டரோட அடலசன்ட் வெர்ஷனில் இந்த மூவியில் மியா டாமில்சன் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட பாய் ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா பென் ஹார்டி அப்படின்ற ஒரு கேரக்டரையும் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட பிளாட் 1970s 1980s நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோட பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் டிமானிக் என்டைட்டிஸ் அதை தான் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். பென்சில்வேனியாவில் வாழ்ந்து வந்துட்டு இருக்க ஸ்மால்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஹாரிஃபிக் வாய்ஸஸ்ஸு, ஆப்ஜெக்ட் வேனிஷ் ஆகிறது, வயலண்ட் அட்டாக்ஸ் ஃப்ரம் அன்சீன் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால நம்ம ஸ்மால்ஸ் ஃபேமிலி வாரன்ஸோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக எட் அண்ட் லொரைன் வாரன் டீல் பண்ணுற லாஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரியும் இந்த மூவியில் சொல்கிறாங்க. பட் எட் அண்ட் லொரைன் வாரன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால்ஸ் ஃபேமிலியோட அந்த ஹாரிஃபிக் என்கவுண்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான டிமானிக் என்டைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. பட் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப் கேஸை தாண்டி 1986 வந்த ஹாண்டட் ஒன் ஃபேமிலிஸ் நைட்மேர் அப்படின்ற ஒரு புக்கையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பிகின் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எட் அண்ட் லொரைன் வாரன் எந்தெந்த கேஸை டீல் பண்ணாங்களோ அதில் என்னென்ன டீமன்ஸை ஃபேஸ் பண்ணாங்களோ அதோட இமேஜஸை காமிச்சு தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. டோன்ட் டச் எனிதிங், எவ்ரிதிங் யூ see in here is either haunted, cursed or been used in some sort of ritualistic practices. Nothing is a toy, not even the toys அப்படின்ற மாதிரி எட் வாரனோட வாய்ஸ் கேட்குது. இதை யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன குழந்தைகிட்ட தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டாய்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணும்போது அது ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற டைலாக தான் இருக்கும். ஸோ அந்த டைலாகை நம்ம எட் வாரன் அந்த குழந்தைகிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அனபெல் மூவியில் நம்ம பார்த்தோம்ல அந்த மியூசிக் பாக்ஸோட சவுண்டு ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம எட் வாரன் கிட்ட கேட்குறாங்க, ஹவு மெனி கேசஸ் யூ கைஸ் ஹேவ் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம எட் வாரன் சொல்கிறாரு, கேசஸ் மேபி 1000, எவ்ரி கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வருது. பட் இந்த டைலாக் எப்போ எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகாஸ் இது எட்டோட வாய்ஸ் தான். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் there is no going back, anything can happen and most likely anything will. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டாலை காமிக்கிறாங்க, ஒரு குட்டி டால். அது பார்த்தீங்க அப்படின்னா தரையில் சுற்றி சுற்றி படுத்து உருண்டு எந்திரிச்சிட்டு மாமி மாமின்னு கத்துது. அதுக்கப்புறம் ஒரு டிமானிக் வாய்ஸோட சிரிப்பு சத்தம் கேட்குது. திரும்பவும் அந்த மியூசிக் பாக்ஸ் சவுண்ட்ஸு ப்ளே ஆரம்பிக்குது. அப்போ நம்ம லொரைனோட வாய்ஸ் கேட்குது, எட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம எட் சொல்கிறாரு எஸ் அப்படின்ற மாதிரி. லொரைன் சொல்கிறாங்க சம்திங் இஸ் சேஞ்ச், சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூவி 2013 வந்து அந்த காஞ்சரிங் மூவியில் ஒரு எக்ஸார்சிசம் பண்ணுவார் நம்ம எட் வாரன். அந்த டைலாக் ப்ளே ஆரம்பிக்குது பேக்ரவுண்டில். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், வி கேஸ்ட் யூ அவுட் பை த பவர் ஆஃப் யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், எவ்ரி சாட்டானிக் பவர் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் முடிவுக்கு வருது. அது முடிஞ்சோடனே லொரைன் வாரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்டாக கத்துறாங்க, ஓ மை காட் எட் அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக எட்டுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது. அதை பார்த்து நம்ம லொரைன் வாரன் ஷாக் ஆகி கத்துற மாதிரி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டீமனோட வாய்ஸ் கேட்குது. அது ஆக்சுவலாக ஒரு டீமனோட வாய்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி எட் அண்ட் லொரைன் வாரன் ஃபேஸ் பண்ண கேசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்கவுண்டர் பண்ண டிஃப்ரெண்ட் டீமன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஸோ பேஷண்ட்லி ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லொரைன் வாரனோட ஒரு ஸ்க்ரீம் சத்தமாக கேட்குது. அதோட இந்த ட்ரெய்லர் முடிவுக்கு வருது. இந்த மூவியில் கண்டிப்பாக ஒரு டெத் இருக்கும். அதாவது இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணுறாங்க. அதை தான் இந்த மூவியோட டேக்லைன் த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்றதும் நமக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா வந்த காஞ்சரிங் மூவிஸில் எட் வாரன் இறந்து போகிற மாதிரி நிறைய இடத்துல டீஸ் பண்ணி டச் பண்ணியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் அது நடக்கல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃப்ரான்ச்சைஸை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்கக்கூடிய லீட் ஆக்டர்ஸை கொல்றது தான் ரீசெண்ட் ட்ரெண்டாக இருக்குது. அதுக்கு 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவெஞ்சர்ஸில் நம்ம அயன்மேன் அண்ட் பிளாக் விடோ
பாண்டோட டெத்து. நோ டைம் டு டைல ஜேம்ஸ் பாண்டோட டெத்தை காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம டேனியல் கிரைக் வெர்ஷன் ஆஃப் ஜேம்ஸ் பாண்டோட டெத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் எட் அண்ட் லொரைன் வாரன் இறந்து போனாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்காது. பிகாஸ் எட் வாரன் 2006 இறந்து போயிருக்காங்க, லொரைன் வாரன் 2019 இறந்து போயிருக்காங்க. பட் இந்த மூவி நடக்கிறதோ 1970s to 80s. இந்த டீமானிக் என்டிட்டிஸோட டிஸ்டர்பன்சஸ்னால ஹாரிஃபிக் அட்டாக்னால எட் அண்ட் லொரைன் வாரனில் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும். பிகாஸ் ரியல் லைஃப்பில் எட் அண்ட் லொரைன் வாரன் 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக இறந்து போயிருக்காங்க. 2 minutes 20 seconds ட்ரெய்லர் தான். பட் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு ரிவீல் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சில நியூ டிமானிக் என்டிட்டிஸை நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓல்டு மூவிஸில் வந்த, அதாவது ஒரிஜினல் மூவிஸ் ஸ்பின் ஆஃப் மூவிஸில் வந்த அந்த டீமனால் பொசஸ் பண்ணப்பட்ட டிஃப்ரெண்ட் கான்டுயிட்ஸையும் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். until then bye folks, see you soon, have a good day.